ஹலோ கோடஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் வேலிடேஷன்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ரிசால்வர் வச்சு எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ரிசால்வர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட் ரிசால்வர். ஓகேவா? ஓகே, இந்த ஜாட் ரிசால்வரை எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போயிடலாம். ஓகே, ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு NPM பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் npm install zod. ஸோ இந்த கமெண்ட் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு npm install zod ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்ட், ஸ்பீடாகவே இருக்குது. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு வேகமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்து நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? கைஸ், ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி இது அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அதோட வேலிடேஷனை அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே எழுதிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதை நம்ம மாற்றி எழுதுறதுக்காக தான் இந்த ஜாட் ரிசால்வர். ஸோ அந்த வேலிடேஷன் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற நம்ம உள்ளே எழுதும் போது நம்ம ஒவ்வொருக்கும் உள்ளே போய் அதை கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அது ஒரு ஸ்கீமாவாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அந்த இடத்துலேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல மினிமம் லென்த்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரெக்கார்டு மினிமம் லென்த், அதெல்லாம் எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்துட்டேன். ஸோ அதேமாரி பாஸ்வேர்ட்லேயும் நிறைய கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஜாடை உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஜாடை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஒரு கேலிபிரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி இசட் கொடுத்துட்டு ஃப்ரம் சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஜாட். ஸோ இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே இன்னொன்று இம்போர்ட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாட் ரிசால்வர் இம்போர்ட் ஜாட் ரிசால்வர். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம ஹூக் ஃபார்ம்லேருந்து வரும். அட் ஹூக் ஃபார்ம்ஸ். ஸோ அது வந்து இல்லை, நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக. ஸோ ஹூக் ஃபார்ம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே கோடஸ், npm install at hook form /resolvers. ஸோ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜாட் ரிசால்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கமெண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பேஸ்ட் பண்ண ஆப்ஷன் எனக்கு வரல. ஸோ டைப் பண்ணிக்கலாம் npm install கமெண்ட். என்னடா இருந்துச்சு, உங்கள் அளவு கொடுத்தா வந்துருமோ? வந்துருச்சு, 2 வாட்டி வந்துருச்சு. ஓகே, npm install hook form /resolver. ஸோ கிளிக் என்டர் கிளிக் பண்ணணும். நமக்கு என்ன ஆயிரும்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஓகே, சம்திங் எரர் இஸ் நாட் இன் திஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது. ஓகே 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 ஓகே, நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு தூக்கிடுவோம். தூக்கிட்டு மறுக்கா பேஸ்ட் பண்ணுறோம். ஓ காட், காப்பி பண்ணிட்டு வந்துடுவோமா? ஓகே, நோ இன்ஸ்டாலிங். ஸோ இது இன்ஸ்டால் ஆன அப்புறம் இதை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணோம்? ஸோ லாஸ்ட்டாக பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான், அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து கட் பண்ணதை இது வேறு அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதை நம்ம இப்போ இது இல்லை கோபால் இதெல்லாம். ஸோ இம்போர்ட் ஜாட் ரிசால்வர். பார்த்தீங்களா, அதுவே காட்டுது. இவ்வளோ நேரம் உனக்கு தாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே 2 காட்டுது. நம்ம அதாவது இம்போர்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் காட்டுறது தான் ஜாட் வரைக்கும் உள்ளது தான் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஒரு ஃபோன் ஃபீல்டு இருக்கு, ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டு இருக்கு. ஸோ அது ரெண்டும் தான் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா வரும். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் ஸ்கீமா அப்படின்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆப்ஜெக்ட். நமக்கு ஆப்ஜெக்டா தானே நமக்கு அவுட்புட் வேணும். ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி வேணும்? ரெண்டுமே ரெக்வயர்டு ஃபீல்ட்ஸ். ஸோ ரெக்வயர்டு. ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது உள்ள என்ன வைக்கணும்னா நம்ம ஆப்ஜெக்டை வைக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு நமக்கு என்ன ஃபீல்டு? ஃபோன் ஃபீல்டு நமக்கு வைக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஃபோன் ஃபீல்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபீல்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் வைக்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகே. இங்கே நம்ம வேலிடேஷன் நெக்ஸ்ட் எழுத போகிறோம். நமக்கு அந்த ஸ்ட்ரிங் எவ்வளோ வேணும்? மினிமம் 10 தான், மேக்ஸிமம் 10 தான். ஸோ அந்த வேலிடேஷன் எழுதியிருக்கேன். தென் பாஸ்வேர்டு நமக்கு எப்படி வேணும்? மினிமம் நம்ம 6 கேரக்டர்ஸ் வச்சுக்குவோம். ஓகேவா? மினிமம் 6 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 16 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஒரு ஸ்கீமால ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம ஸ்கீமா ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம அடுத்து எப்படி நம்ம ஃபார்ம் கூட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது? இதோ இருக்குது நம்ம ஃபார்ம். கொஞ்சம் என்ட்ரு அடிச்சுக்குவோம். இதாக இருக்குது நம்ம ஃபார்ம். நம்ம ஃபார்முக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அங்கே டைப் பண்ணுங்க ரிசால்வர் அப்படின்னு டைப் பண்ணி அங்கே தான் நம்ம ஜாட் ரிசால்வரை என்ன பண்ண போகிறோம்னா கால் பண்ண போகிறோம். ஓகே. ஜாட் ரிசால்வரை கால் பண்ணி அது உள்ள எதை கால் பண்ணணும்னா ஃபார்ம் ஸ்கீமா நம்ம இப்போ எழுதணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கீமாவை கால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஜாட் ரிசால்வரில் வச்சு நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்மில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்காம நமக்கு மெசேஜ் வரணும்ல. ஸோ எரர்ஸ் டாட் ஃபோன் டாட் மெசேஜ். ஓகே. இங்கே நான் மெசேஜ் கொடுத்துட்டேன். ஆனால் நான் மெசேஜ் தான் எழுதவே இல்லையே. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுதாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் எழுதி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. நம்ம இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்ம மெசேஜ் எழுதவே இல்லை. ஆனால் நமக்கு வந்திருக்கு பாருங்க. ஸ்ட்ரிங் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 10 கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கஸ்டம் மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ இதையும் நம்ம இன்னும் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கிளிக் பண்ணி இங்கே நம்ம இப்போ ஃபஸ்ட் அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் நம்பர்ஸ் 0 10 நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ 11th நான் இன்னொரு நம்பர் டைப் பண்ணும்போது நமக்கு அந்த எரர் வருது. மோஸ்ட்டும் 10 கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறேன். பாஸ்வேர்ட் VK24 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு நம்ம 4 கேரக்டர் சொன்னால் ப்ளீஸ் ப்ரொவைட் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ நமக்கு மினிமம் எவ்வளோ வச்சோம்? 6 வச்சோம். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இருக்கும். சப்மிட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குதா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டம் மெசேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கஸ்டம் வேலிடேஷன் மெசேஜ். ஓகே. இப்போ நீங்கள் மினிமம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுட்டு அங்கே ஒரு பிரேசஸ் ஓப்பன் பண்ணி மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த மெசேஜில் உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் ஷோ பண்ணணும்னா ஷோ பண்ணிடுங்க. ஸோ ஃபோன் நம்பர் must 10 characters. Oh, characters. C. Characters. Okay. Characters only. அப்படின்னு நான் மெசேஜ் இங்கே டைப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு 2 வேலிடேஷனுமே இந்த மெசேஜ் தான் வரணும். அப்படிங்கிறதுனால இந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இந்த மேக்ஸுக்கான வேலிடேஷன்லேயே வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ சேம் திங்கை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகே. ஆனால் அங்கே என்ன வரும்? பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு will be 6 to 16 characters long. ஓகே. இந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் அடுத்ததுலேயும் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம போய் செக் பண்ணுவோம். வேண்டா எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம்டா ஹோபி அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஃபீலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரிசால்வ் பண்ணி யூஸ் இப்போ நம்ம சப்மிட் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட கஸ்டம் மெசேஜ் வருது பாருங்க.
ஃபோன் நம்பர் மஸ்ட் 10 கேரக்டர்ஸ் ஒன்லி. இங்கே ஏன் ப்ளீஸ் ப்ரொவைட் ஏ பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்திருக்குன்னா, நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, இங்கே உள்ள அந்த மெசேஜ் நம்ம மாற்றலை. ஸோ அதை நம்ம அடுத்து மாற்றிட்டு போய் செக் பண்ணுவோம். எரர்ஸ் டாட் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டாட் மெசேஜ். இப்போ கிளிக் பண்ணோம்னா நமக்கு மாறுமா அப்படின்னா மாறாது. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்க. ஃபோன் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 10 கேரக்டர்ஸ், பாஸ்வேர்ட் will be 6 to 16 கேரக்டர்ஸ் லாங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய வேலிடேஷன்ஸ் எழுதலாம். ஸோ டிஃப்ரெண்டாக வேலிடேஷன்ஸ் எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட் ரிசால்வரை நம்ம பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரியாக்ட் ஹூக் ஃபார்மை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதோட ஜாட் ரிசால்வரும் யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கள் ஜாட் ரிசால்வர் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலிடேஷன் எழுதிருக்கீங்க, இந்த ரிஜிஸ்டருக்குள்ளே எழுதிருக்கீங்க, இந்த இடத்துல எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பட் இங்கே இப்போ நமக்கு இருக்க நிலைமை என்னன்னா, நம்மளோட ஸ்கீமாவை மட்டும் போய் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் 10 கேரக்டர் வேண்டாண்டா, ஒரு 8 கேரக்டர் மட்டும் போதுண்டா அப்படின்னு சொன்னோம்னா அங்கே 8ன்னு மாற்றிட்டா போதும், நமக்கு கரெக்டாக நம்ம அந்த ஃபீல்டில் தேட வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாட் ரிசால்வரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இன்னும் நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குன்னா அதை இமெயில் வச்சுருக்காங்க, அந்த இமெயிலை கரெக்டாக வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம இதுலேயே நிறைய வேலிடேஷன்ஸ் அதெல்லாம். ஸோ ஒரு பாஸ்வேர்டில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி வேலிடேஷனை நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி வேலிடேஷன்லாம் உள்ள வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து ஹூக் ஃபார்ம்ஸ் டோட்டலாக 3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். 3 வீடியோஸுமே நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய ஹெல்ப் பண்ணும். நிறைய ஃபார்ம், ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட் எடுத்தாலே நிறைய ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம நிறையா இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஃபார்ம்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே கூட, நீங்களும் யூஸ் பண்ணி நீங்களும் ஃபன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பார்க்கலாம். தேங்க்யூ.